2021 ஸ்டாலின் எத்தகைய ஆட்சி தருவார் அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் முதலமைச்சராக இருந்து நாட்டை வழி நடத்தியதில்லை. அதாவது கலைஞர் கருணாநிதியினுடைய திமுக அரசாங்கத்தை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கத்தை மக்கள் பார்க்கவில்லை. அதனால் தெரியாது. அப்போது திமுக மீதான நம்பிக்கை எல்லோருக்கும் இருந்தது. எனக்கு கூட இருந்தது. உண்மையை நான் மறைக்க விரும்பலை. அதே சமயத்தில் எதிர்கட்சி, அதாவது அப்போதைய கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மீது அபார நம்பிக்கையும் பற்றுதலும் இருந்தது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதன் மீதான பற்றுதல், நம்பிக்கையின்மை அதிகரித்து வருகிறது. இப்போ நாளுக்கு நாள், இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆகையினால எல்லா திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இப்போ திமுகவுக்கு எதிரான சில கருத்துக்களை அவ்வப்போது பதிவு செய்ய தவறியதில்லை. நான் விசிகாவை சொன்னேன். பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அன்றைய தினமே நாங்கள் திமுகவின் நிழல் அல்லன்னு சொல்லிட்டார். இந்திய கம்யூனிஸ்டுகளும் அவ்வப்போது நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக இது அதிருப்தியை தெரிவித்து வருகிறார். காங்கிரஸ் கட்சி ஓப்பனாக பேசலாம். எப்போ திடீர்னு காமராஜ் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலமும் கிடையாது, ஒரு பெரிய இதுவும் இல்லை. ஆனால் எல்லா திமுக கூட்டணியில் 2021க்கு முன்பு இருந்த நிலைமை வேறு, இப்போது இருக்கிற நிலைமை வேறு.